அத்தை, அத்தை, பூமி, அத்தை, அத்தை, இனிமே உங்க பையனுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா போடுங்க. அப்போ பூமி தண்ணின்னு என்னையே நினைச்சிட்டு இருப்பாரு. கேரட் அல்வா செஞ்சு எடுத்துட்டு போன நீங்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு அத்தை. என்ன அத்தை, அப்புறம் வேற என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. பூமி, சொல்லுங்க அத்தை. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வராத. அத்தை, உங்களோட ஜோக் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கூட சிரிப்பே வரல. நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு அத்தை? ஆமா பூமி, நீ போ. அத்தை, இல்ல அத்தை, நீங்க இப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க. நான் ஒருவேளை உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தாலும் நான் அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நீங்க மட்டும்தான் நம்புவீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்ன பார்த்து இப்படி பேசுறீங்களா? அத்தை, என்ன நடந்துச்சு? யார் உங்களை அப்படி பேச வைக்கிறாங்க? என்ன யாரு பேச வைக்க போறாங்க? நானே தான் சொல்றேன். நீ இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. ககன் மாமா என்னை வெறுத்து ஒதுக்குனப்ப கூட நான் இந்த அளவுக்கு கவலைப்படல அத்தை. ஏன்னா என் அத்தை எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நீங்க என்ன மருமகளாவே பார்க்கல, உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்தீங்க. அதனாலதான் நீங்க இப்படி பேசும்போது எனக்கு இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால இனிமே யாரும் கஷ்டப்படக்கூடாது பூமி. நீ இங்க இருந்து போயிடு பூமி. இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து தான் வருதே தவிர உங்க மனசுல இருந்து வரல அத்தை. நீங்க எதனால இப்படி மாறினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன் சொல்றேன்னா, இந்த வீட்ல என் புருஷன் இருக்காரு, அம்மா மாதிரி என் மாமியார் இருக்காங்க.